ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ணி கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி வீடியோவில் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க 4 பொருள் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 மேங்கோ எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெரிய மாம்பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாம்பழத்தை நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா உள்ளே இருக்க இந்த சதை பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாம்பழ பல்ப் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் சர்க்கரை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாம்பழத்துக்கு நான் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதில் 2 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, அதுக்காக நான் அரை கப்புக்கு கம்மியாக சர்க்கரை எடுத்தேன். உங்கள் மாம்பழம் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரை கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாம்பழத்தை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1.5 கப் அளவுக்கு நான் காய்ச்சின பால் சேர்க்குறேன். இந்த பாலை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. நல்லா திக்காக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இது கொதி வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா ஒரு மாதிரி கட்டியாயிரும், அடிப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் நம்ம இப்போ ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், அதை ரெடி பண்ணலாம் வாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, கார்ன்ஃப்ளவர் தான். இது ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு திக்கும் ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரும் நம்மளுக்கு கொடுக்கும். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர், பால் இது 2 கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி அதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே ஊற்றுங்க, இல்லைனா கட்டியே நின்றுடும். நல்லா ஒரு கையில் கலந்து விட்டுட்டே இந்த மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அந்த கரண்டியில் நான் கோடு போட்டிருக்கேன், அது வழிஞ்சு வரவே இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நான் அப்படியே நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.